சொல்வதெல்லாம் உண்மை. இவ இல்லைன்னா நான் செத்துருவேன் மேடம், அவ்வளோதான். இவன் மடியில் தான் என் சாவு நடக்கணும். காதல்ங்கிறது வந்து கட்டாயப்படுத்தி பண்ணுறது காதல் கிடையாது. வேண்டாம், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போங்க. இல்லை மேடம், அது சிலது மறைக்கிறா. என்ன மறைக்கிறாங்க கேளுங்க, நல்லா தெளிவா சொல்றேன். என்ன மறைக்கிறாங்க? என் பேர் சுப்பிரமணியம் மேடம். நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன், விசாலாட்சி தோட்டம். அதாவது என்னுடைய மனைவி, காதல் மனைவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு காதல் மனைவி. காதல் அது மேலே நான் உயிரே வச்சுன்னுக்கிறேன் இந்த வரலாம். இப்போ எனக்கு வந்து 57 வயசாகுது. அவளுக்கு ஒரு 15. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் தாவணி இதெல்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் சுடிதாரெலாம் எட்டி பார்க்கல, தாவணி போடுற இது. அப்போது என்னுடைய அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு வரும். அவள் வந்து நதந்து தான் வீடு, மாமா வீடு. அங்கே வருவேன் எப்போது தான். நான் ரொம்ப ரேரு போகிறது வரலாம். எனக்கு அளவுக்கு கூச்சி தோவும் அப்போத்துலேருந்து இன்னும் வரலாம். இவ தான் வருவா. வந்து பார்த்துட்டு ஒரு வாட்டி இவன் மேலே என் மேலே ஆசைப்பட்டு மாமா நீங்கள் யாருன்னா விரும்புகிறீங்களோ அப்படின்னா. அப்போ நான் வேலைக்கு போயிருந்து வந்துருந்தேன். இப்போ சொன்னபோது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு இவன் மேலே. அப்புறம் போனோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் பரிமாறிக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு தெரியாமல் வருவோம், பேசினோம். மற்றபடி எல்லாம் இருக்க மாட்டோம். பார்க்கறது கொள்வது, சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே பஸ் ஏற்றி விட்ருவோம். அதில் அவன் அந்த நம்ம இந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் ரொம்ப ரேராக தான், எப்போ அப்படியே போவோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்தோம், பண்ணிக்கலான்னு. இது வந்து எங்கள் 2 வீட்டாருக்கும் தெரிய வந்தது. தெரிய வரப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குடுக்கல் வாங்கலாம் இருக்கும்ங்க, அதில் எங்கேயும் அடிபடுது. அது எனக்கு எவ்வளோ தெரியாது. நான் பாட்டுக்கு வேலைக்கு போகிறது கொள்வது வர்றது அந்த மாதிரி இருந்தது. இந்த இதில் இப்போ வராமல் போயிட்டா. எனக்கு தெரியாது மேட்ரு. எங்கள் வீட்லேயும் என்கிட்ட சொல்லலை. அப்போ பேசு கொஞ்சம் தான் வருது ஞாபகம். அதுபோல் 4 இடையில் அந்த அவ்வளோ உயிரை வச்சுருந்தேன் நான். அந்தளவுக்கு நாங்கள் ஒருத்தர் விரும்பினோம். அப்போது இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இடையில சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேற ஒருத்தருக்கும் மனைவி ஆனோடனே இது எனக்கு தெரியாது. வரலைன்னா கல்யாணத்துக்கு கூட எனக்கு சொல்லலை. அப்போ யாருமே சொல்லலை. இது மற்ற தெரிஞ்சால் எங்கள் நான் அப்படின்னு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வருடங்கள், ஆனால் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கு. சரி, இருக்கிற இடமும் தெரிஞ்சது, எங்கே போகிறது வரதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுது. இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணும், நான் தான் எனக்கு காதலிச்சு வேணாம், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாக இருந்தேன்னா நான் மனசு அப்போ நினப்பு போல. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி எல்லோரும் ஒரு தடவை பொண்ணு பார்க்க போவாங்க. பெற்றவங்களுக்கு மீற முடியாது இல்லையா, போவேன். ஒரு தடவை போய் பார்க்கும்போது போவானை தாண்டி பிடிக்காது. இவங்க சார் நான் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. அந்த நினப்பு எனக்கு அப்போ கூட நினப்பில் தான் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு தடவும் அதே மாதிரி போனாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நாளாடி விளையாடாது. எங்கள் அப்பா சொந்தக்காரங்களும் அந்த வகையிலையும் பொண்ணாக்கு பார்த்து முடிச்சு பார்த்தாங்க. போவானு தானே பண்ண மாட்டேன், வானான்டுவேன். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இவன் நினைப்பாரு அந்தளவுக்கு மனசால் பதிய வச்சுருந்தேன். இப்படியே வருடங்கள் ஓடிச்சு. இடையில ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மனசு என்னை விட்டு போகல, வானு தான் சொன்னேன். அப்புறம் வீட்டாண்டவங்களும் என்னை கேட்பாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றேன் ஒரே வார்த்தை. நான் இந்த இதெல்லாம் சொல்லலை. நீங்கள் கல்யாணமே பண்ணல? பண்ணல. இவன் நினைப்பு என்னை விட்டு விலகலை. இப்படியே பல வருடம் ஓடி. உங்கள் கூட பிறந்தவங்க தங்கச்சி, அக்கா தங்கச்சியா, அண்ணன் தம்பியா? மொத்தம் 6 பேர் மேடம். 3 பிள்ளை 3 பொண்ணு. நான் தான் ஆம்பளை பையன், பெரிய பையன். எனக்கு அக்கா ஒன்று பேசுது. அப்படியே பல வருடங்கள் ஓடிச்சு. இடையில 2008 எங்கள் அப்பா காலமாகி அந்த இதில் இவன் எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க தானே அந்த இது அழகையில். எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு அந்த எல்லாம் எங்களுடைய அத்தை எல்லாம் அங்கே வந்தாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அங்கே தான் எங்களை பார்த்தேன், உள்ளுக்குள்ளே அழுதேன். அப்போ கூட வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்காரர் இறந்துட்டார் ஆனால் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நான் மறுவாரம் எங்கள் அப்பா காரிய பத்திரிக்கை எடுத்து போனேன். எடுத்து போய் கொடுக்கும்போது டைலர் வேலை செய்கிறவ அப்போ தான் உள்ள தச்சுன்னு இருந்தா நந்தனத்தில்.
தச்சுக்கின்னு இருக்கும்போது எல்லாம் சொன்னா இந்தமாரி எல்லாம் சொன்னாங்க, வீட்டுக்காரர் இறந்துட்டார் 2007 ரயில் விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இவருக்கு 4 பொண்ணு இருக்கிறதாகவும் அது அப்படி அது எனக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மனசில் ரொம்ப வேதனைப்பட்டேன். அது முடிஞ்சிச்சு. நாங்கள் பத்திரிக்கை கொடுத்துட்டு அவளும் நான் வரோம் வரலட்சுமின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வரலட்சுமி நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காரியத்துக்கு வந்தாங்க போனாங்க. அங்கேயும் கொஞ்சம் பாசமாக அவங்களுக்கு இப்போ என்ன வயசு? இப்போ வந்து எனக்கும் ஒரு 9 டிஃப்ரென்ஸ் அப்போ அப்போ 48 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் இடையில விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு துக்கம் தாங்கலை. கொரட்டூரில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் கணுங்கலாம். நான் சந்தோஷமாகவும் வரவேற்றேன். வரவச்சு எல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக சாப்பாடுனா சூப்பர் சாப்பாடு. மீன் குழம்புலாம் சும்மா சூப்பராக வைப்பா. அந்த மாதிரி. அடப்பாவீங்களா? உண்மைதான் மேடம். ஆனால் மீன் குழம்போட ரசம் வச்சாருவீங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். தேனை மருந்துமா ரசம் அவளுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுவாள். இப்படியே போய் இப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் தம்பி அதுக்கப்புறம் நானாக ஃபோன் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ நான் அவளுக்கிட்ட நான் அவளை போய் பேசும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு. அப்போ அவள் கிறிஸ்டினில் மாறியிருந்தா. கிறிஸ்டினில் மாறியிருந்துரு மாமா நான் கிறிஸ்டினில் மாறி இருக்கிற மாமா எப்படி மாமா அப்படின்னு. நீ கிறிஸ்டினில் மாறினா தானே நம்ம கல்யாணம் ஆடுமா அப்படின்னாரு. உனக்கு சம்மதமாக இருந்தால் சொல்லு, நானும் மதம் மாறிடுறேன் அப்படின்னு. ஏன்னா அவன் மேலே எனக்கு வந்து அப்பத்துலேருந்து அவன் அனுப்பலே தானே இருக்கிறேன். அதனால் சரி அப்படின்னு. சரிம்மா அவளும் இது பண்ணான். அதுக்கப்புறம் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்தது. இப்போ வேணாம் அவளே சொன்னான். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை மேடம். அது கூடப்பா எவ்வளோ சொன்னான், மாமா இப்போ வேணாம், அது முடிவிட்டோம் கல்யாணம். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அது முடிவிட்டோம். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். அது வேறு மேரேஜ் கூட வரவேன். நான் துடிச்சிட்டேன் மேடம். நான் ஏன் வரலட்சுமி இது மாதிரி பண்ணுறேன். இல்லை மாமா தப்பாயிடும், நாளைக்கு யாராவது தெரிஞ்சால் போகிறது வருது, வரக்கூட வேணாம், நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் மாமா உங்களுக்கு அப்படின்னா. நான் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 6 மாதமோ 7 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணான். பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் போக வர வீட்டுக்கு அங்கே கொரட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போக வர அப்படியே இருந்தப்போ அங்கே 2 பொண்ணுங்க இருக்கோம்ல, அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் இப்போவே சொல்லிட்டு இப்போ இறந்து அந்த பொண்ணு கேட்டுக்குது, என்னம்மா இவர் வந்து என்னம்மா வந்து போகிறாருன்னு. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டா. ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னே சொல்லிட்டா. இல்லை உடனே எனக்குன்னு ஒரு பிடிமானம் ஆனவா. நீங்கள் எல்லாம் பொம்பளை பசங்க, எனக்கு யார் இருக்கிறா அண்ணா தம்பி உங்களுக்கு யாரும் ஒரு ஆம்பளை பசங்க ஆம்பளை குழந்தைங்க அந்த மாதிரி தான் எனக்கு புள்ளியாக இருக்கும். எல்லாம் பொட்டை பொண்ணு தானே, பொம்பளை பொண்ணு தானே, எனக்கு ஒரு பிடிமானம் துணைக்கணும் வேணாவா, நாளைக்கு எதாவது ஒன்றா அப்படின்னு சொன்னான். சரி அவள் பசங்களும் கவனிந்துச்சு. இந்த பொண்ணு இப்படி இருக்கிறப்போ என்னடி இப்போ பண்ணலன்னா ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையா அப்படின்னு. பண்ணிக்கலாமாம்மா எப்படியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்கிற செயின் நைட்டு வர சொன்னேன். அப்போ போய் நைட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு இடையில ஒரு நைட்டு செயினை கழிச்சலாம் கையில் கழிச்சு எனக்கு கழுத்தில் போடுமாம்மா அப்படின்னு. பைபிளை வச்சு ஜெபம் பண்ணி கழுத்தில் கட்டுமாம்மா. எனக்கு பயமாகுது, சொல்லு பொய் சொல்லாத, ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா கிறிஸ்து மறுபடியும் எனக்கு அது அவ்வளோ தெரியாது. பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில மேடம். நாங்கள் ஒன்றாயிட்டோம்னா நானாக அது அத்துமீறி இதாகிடுச்சு. அவ்வளோ இப்படியே அதுக்கப்புறம் இப்படியே இருந்தது போயின்னு வந்ததும் இடையில எங்கேயும் வர ஆரம்பித்தேன். மயிலாப்பூருக்கு வந்துன்னு போய்கின்னு வந்து அப்படி இருந்தோம். இடையில இப்போ என் மூலியமாக 3 முறை தாய்மை அடைஞ்சு 3 முறை எனக்கு தெரியாமல் அபார்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். நான் எவ்வளோ துடிச்சு போனேன். ரொம்ப எங்கள் அம்மா இப்போ இந்த இவ்வளோ கை பிடிச்சதுனால எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் விருப்பம் கிடையாது. இதனால் எனக்கு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் யார்கிட்ட போய் அழுவேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அண்ணன் பொண்ணு தானே, அந்த பாசம் விடாது இல்லையா எதுவும். ஆனால் எப்படின்னு தெரியும், இவ்வளோ நாளாக நம்ம வயிற்றில் ஏதாவது போய் பார்க்கலான்னு வந்திருக்காங்க, வந்து விசாரிச்சுருக்காங்க. இவ்வளோ எனக்கு தெரியாது. இவ்வளோ தான்
இவர் தான் மாமா தான் கழிக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டா. எனக்கு ரொம்ப வேதனை போச்சு. ஃபஸ்ட்டு இது யாருன்னா அந்த மாதிரி செய்வாங்களா சொல்லுங்கம்மா. அப்போ எதுக்கத்தெல்லாம் போய் எப்போ போய் எதுக்கத்தெல்லாம் போய் சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே போய்க்கின்னு இருந்தோம். இவளை எப்படியோ வர வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன் இங்கே மயிலாப்பூருக்கு. அவங்க வீட்டுக்கு இவளை வந்து அங்கே குடும்பத்தை அது அப்புறமாவது அப்போ நல்லபடியாக இது பண்ணிக்கலான்னு. அங்கேயும் விடலை இங்கேயும் விடலை. இது இங்கே போட்டு உடனே என்ன பண்ணேன், இங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிடலாண்டி கொரட்டூர்லையே அப்படின்னு. அவள் பயந்துட்டா. வேணாம்மாம்மா நான் அங்கே போய் பண்ணிக்கலாம் மயிலாப்பூரில் அப்படின்னா. ஒரு வாட்டி சொன்னதுக்கு இங்கேருந்து வாடி போகலாம். இல்லைம்மாம்மா 2வது குழந்தைக்கு தண்ணி ஊற்றணும். 2வது பொண்ணுக்கு இது பாருங்கள், அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணுமாம்மா, தண்ணி ஊற்ற முடிட்டோம் அதுக்கப்புறம் போகலான்னு. அப்படி இப்படியே தள்ளி போச்சு. இப்படியோ நான் அந்த அளவுக்கு பட்டம் சொல்லி ஞாபகம் வரல. போயிட்டு அங்கே போய் குடும்பம் நடத்தணும் 8 மாதம். வரலட்சுமி இல்லையா, காதல் கதையை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆரம்பத்தில் ஸ்டார், அதாவது அப்போல்லாம் படிச்சுன்னு இருக்கும்போது சின்ன வயசில் தெரியாதுல்ல, அப்பா கூட பிறந்த தங்கச்சி இல்லை, அதனால கல்யாணம் பண்ண. உங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கூட வாழ்ந்தீங்களா நீங்கள்? அது இவருக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது, அது என்ன தகராறுன்னு முடிஞ்சிடுச்சு. நான் வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்ந்து 4 குழந்தைங்கள பெற்று நல்லா வாழ்ந்தோம். கொரட்டூரில் வந்து கேட்டு பாருங்க, ஒரு சண்டை கூட கிடையாது. அவ்வளோ நல்ல குடிச்சா கூட மான் தான் சொல்லின்னு வருவார். இந்த ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எப்படிம்மா நான் கிராஸ் நல்லா தான் அழகாக வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு போவேன். அப்போ கூட காலையில் அவரும் போவார், நானும் போவேன். சாயந்தரம் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு நான் வர வரையும் வெயிட் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டு அப்புறம் படுத்துப்போம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. அப்படி ட்ரெயினில் அன்றைக்கி மாட்டிக்கின்னு அன்றைக்கி நானும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். இவர் அழகாக தான் வீட்டில் இருந்திருக்காரு. சாயந்தரம் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுருக்கு, ரசம் வச்சுருக்கு, வாழைக்காய் பறிச்சிருக்கு. ஆனால் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு முட்டை வாங்கிட்டு வர போகிறேன்னு சொன்னார்மா அப்பா அப்படின்ச்சு. பசங்க வரல. நான் 2வது வந்து நான் பார்த்தேன், வீட்டில் ஆள் இல்லை. அதோட காலையில் தான் தெரிஞ்சுது ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக அவங்க இறந்துட்டாங்க. என்னாச்சு, ட்ரெயின் அடிச்சிருச்சா? ட்ரெயின் அடித்து போட்டுடுச்சா? அதான் ஆமாம், வீட்டு எதிர்க்கவே பள்ளம் மாதிரி இருக்கும் பாருங்க, அப்படி ட்ராக் 3வது தண்டவாளத்தில் அப்படியே கவுந்து விழுந்து மண்டெல்லாம் நொறுங்கி போயிருந்தது. என்னை கேட்டாங்க யார் மேலனா சந்தேகம் இருக்கான்னு. இல்லைங்க, யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டார். சரி, அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு. அதுக்கப்புறம் இவரோட சேர்ந்து வாழ்ந்தீங்களா? இவரோட சேர்ந்து வாழ்ந்தேன்னா இவங்க அப்பா இறந்துட்டாங்க பாருங்க. அந்த சாவுக்கு அத்தை மாமா சாவுக்கு போவேன். அங்கே இவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரிய பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு நான் கடை வச்சுருந்தேன். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் டைலர் அப்போவும். ஆமாம். அவர் வந்து இந்த ஃபால் சீலிங் பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணின்னு இருந்தார். அந்த மாதிரி முடிச்சுட்டு அது முடிஞ்சிடுச்சு. அதான் அந்த சாவுக்கு அப்புறம் இவர் பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னால் தான் என் வாழ்க்கை போயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துட்ட, நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப அன்பாக பேசினார் எனக்கும். ஆனால் மாமா மேலே ரொம்ப பாசம். எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணும்போது கூட எனக்கு இவரை தானே பண்ணிக்க போகிறோன்ற அந்த ஆழத்தில் எனக்கு எங்கள் மாமியார் வீட்டாண்டியே கூட எங்கள் அக்காவை தான் கேட்க வந்தாங்க. பெரிய பொண்ணு வந்து முடியலன்னு தான் 2வது பொண்ணையாவது இது பண்ணுங்க. நானும் வந்து அப்போ கூட நான் மாமாவை தான் கட்டிப்பேன் அப்படின்னு அத்தை வீட்டுக்கே மறுநாள் போனேன். அத்தை கூட கேட்டு பாருங்கள், போயிட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறான்றாங்க வேறு. அப்போ தெரியல சிஸ்டர், சின்ன வயசு 16 வயசு இருக்கும். அப்போ என்னை மீறி எங்கள் அப்பா எப்படி கொடுப்பான்னாங்க எங்கள் அத்தை. அப்போ கூட இவர் வரல. ஆனால் இப்போது பார்த்தா கடவுள் தான் என்னை தனியாக பிரித்து அப்படி பாதி வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஆரம்பத்துலேயே இருந்தால் சாகடிச்சிட்ருப்பார் போல். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் விருப்பப்பட்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் சார் இருந்தோம். நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம். அப்புறம் 3வது பொண்ணுக்கு வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அவனை தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமாக இருந்து சரி அதுக்கப்புறம் சம்மதிச்சு அதுங்களே சர்ச்சைக்கு போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு வர வச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஆனாலும் நான் சத்திரம் வச்சு செய்யலனாலும் குழந்தை நல்லா உழைச்சிது. அவள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து அவள் தான் என் கூட அப்படியே தூண் மாதிரி நின்று ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தா. 3வது பொண்ணு இறந்துட்டா. ஜுரத்தில் இறந்துட்டா மேடம். நிமோனியா காய்ச்சல். எப்படிம்மா ஜுரத்தில் இருப்பா? ஒரே நாள் நான் கடையில் நந்தனத்தில் தான் தச்சு நின்னேன். முதல் நாள் எங்கள் கூட ஃபோனில் பேசினா மேடம். எனக்கு பிறந்த நாள் அன்றைக்கி விஷ் பண்ணுறா. அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா,
எனக்கு ஜுரம்மா எல்லா கதையும் நான் வரட்டுமாம்மா அப்படின்னு. நீ வராதம்மா, கடன்லாம் அடைக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் லீவ் போட்டு பார்த்துக்கிறாரு அப்படின்னு நான் எனக்கு ஒரு அச்சே வேறு அது ஃபோன் பண்ணிக்கிற காலையில் எனக்கு ஃபோன் நான் டயர்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இப்போ பாத்ரூம் போயிருந்தா உடனே ஃபோன் வச்சுது அதான் இறந்து அந்த ஃபோன். எனக்கு ரொம்ப கஷ்டம். எதுனா, அவர் அவ்வளோ இறந்துட்டு நம்ம- கொஞ்ச நாள். ஆனால் என் குழந்தை செத்தது தான் சிஸ்டர் எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு. திடீர்னு இறந்துட்டாளா? நிமோனியா காய்ச்சலில் இறந்துட்டாங்க. பெரிய பொண்ணு சிஸ்டர், 20 வயசு தான், அழகாக இருக்கும். அப்புறம் அது இறந்துடுச்சுன்னுட்டு அந்த பேரன் வந்திருக்கான் பாருங்க, அவன் சின்ன குழந்தை. நான் வந்து அவங்க வீட்டுக்காரர் இருக்கான் பாரு, அவனும் வந்து மறுநாளே பல்ஸ் இறங்கி அவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. தூக்கின்னு போய் எப்படியோ நல்லபடியாக ஆக்கி 4 நாளில் வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டு நான் தான் கூட இருந்தேன். எங்கள் பெரிய பொண்ணு மரும்பிள்ளை எல்லாம் தான் இருந்தான். அதுக்கப்புறம் பாப்பா அங்கேருந்தே ஸ்கூலுக்கு போயின்னு அங்கே தான் இவர் வந்து கூப்பிட்டுன்னு இருந்தார். நான் இப்போ இல்லை, கொஞ்சம் இருங்க, சூழ்நிலை சரியில்லை, குழந்தைய விட்டு வர முடியாது, பொறுங்க. நான் அங்கே போயிட்டேன், அதுக்குள்ளே மந்தவெளிக்கு தான். இப்போ அவசரப்படாதீங்கன்னா அப்போ நான் என்ன எங்கள் பெரிய மரும்பிள்ளை என்ன சொன்னார், வண்டி வாங்கி தரேன், நீங்கள் அங்கேருந்து வந்து சாப்பாடு கட்டின்னு போங்க. உங்கள் பசங்கள்லாம் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு எதிர்க்கலை? இவங்க ஆரம்பத்தில் எங்கள் பெரிய மரும்பிள்ளைலாம் என்கிட்ட பேசல. அப்புறம் எங்கள் அத்தை வந்து சூழ்நிலையை சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா சின்ன வயசுலேயே கட்டுறதா இருந்தது, தவறிடுச்சு, அவன் கல்யாணம் பண்ணாமையே இருக்குவேன், சரி இப்போ இனிமேலாவது அதுங்க இருந்துன்னு போட்டான், அவர் தான் இல்லையே நல்லா சொல்லி புரிய வச்சு பெரிய மரும்புள்ள கார்லலாம் கூப்பிட்டு போவான். வருஷம் ட்ரெஸ்ஸு இன்னும் 1000 ரூபாய் நல்லா பார்த்தாங்க சிஸ்டர். போலீஸ்க்கெலாம் போயிட்டு ரொம்ப அவமானப்படுத்தவே இப்போ இவரால் எங்கிட்டையும் பேசுறதில்ல. அவமானப்பட்டு ரொம்ப அவமானம் எல்லாம் ஒரு இதுல. சரி, அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்தீங்க. அப்புறம் இருந்துட்டு அந்த 2 வருஷத்துல நடுவில் வீட்டுக்கு வருவாரா, வந்து அங்கே படுக்காது இங்கே படுன்னா நான் அந்த சூழ்நிலையில் நான் இல்லை சிஸ்டர். என்ன அதனால ரொம்ப கேவலமாக குழந்தை அவன் 3 மரும் பிள்ளைங்களே, எனக்கு 3 பிள்ளைங்க மாதிரி. இப்போ எங்க இருக்காரு அவரு? என் கூட நாங்கள் ஒன்றா தான் மந்தவேலில் இருக்கோம். பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க? காலேஜ் படிக்கிறவோ என் கூட இருக்கா. அவங்க பெரிய பொண்ணு கொரட்டூரில் இருக்கான். 2வது பொண்ணு அவங்களும் ஹஸ்பண்டோட இருக்கா. 3வது குழந்தையும். அந்த குழந்தை வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அது மாசமாக இருக்குது அந்த பொண்ணு. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு போயிருக்குது. இருந்தாலும் பண்ணிட்டேங்களா? மருமகன் பண்ணிட்டு தானே இங்கே வந்தோம். 25 நாளில் இவங்க ஆளுங்க ஃபோன் பண்ணி 25 நாளில் கல்யாணம் முடிச்சு இவர் இங்கே வரணும்னு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தார் சார். எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ. குழந்தை எடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்களா? குழந்தை எனக்கு தரலைன்னா எனக்கு கல்யாணமே வானான்னுட்டான் அவன். அதனால உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே இருப்பான், என்கிட்டயே வந்துடுவான். அவனுக்கு ஜுரம் வந்துடுது, என்னாலையும் பார்க்காம இருக்க முடியல. எனக்கு பிள்ளை கிடையாது, 4 பொண்ணு. பேர பிள்ளைங்கன்னா அவ்வளோ உயிர். பெரிய பொண்ணுக்கு 2 பேரன், 2வது பொண்ணுக்கு 1 பொண்ணு 1 பையன். இப்போ தான் பிறந்தது, 1 வயசு பர்த்டே கொண்டாடினாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இவரோட தானே இருக்கீங்க? ஆமாம். இப்போ இவருக்கு என்ன வேணுமா? அவருக்கு என்ன வேணும்னா வந்து இந்த குழந்தை விளையாடக்கூடாது, இந்த டிவி போட்டால் அது ஒரு தொல்லை. இந்த குழந்தை ஏதாவது அப்படி தடி என் மேலே ஒரு சண்டை அடிக்கும் டெய்லி. இதான் இல்லை சார், வேணும்னே குழந்தைய வச்சு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வேணும்னா அந்த கீழ் வீட்டிலலாம் வந்து கேட்டு பாருங்க மேடம், தப்பு தப்பாக பேசுகிறாரு. யாருமே வரக்கூடாதுன்றாரு. 2வது எதனா ஒன்று சண்டை வந்ததுன்னா பொண்ணை வச்சுன்னு படம் பேசக்கூடாது. ஏதாவது எதுவும் எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி தான் கடைசி பொண்ணு. அந்த பொண்ணு எதாவது பொண்ணு வச்சு பேசும்போது இவர் டிவி மாற்றுறதுக்கு குழந்தை காலேஜ் படிக்கிற பொண்ணு டிவி மாற்றுறதுக்கு இது போக சொல்லாங்க. பெரிய விஷயமே இல்லை மேடம், அது போக சொல்லாது, அனுப்பிடுங்க. எங்கே மேடம் அனுப்புறது? குழந்தைய தாய்கிட்ட இருக்காத டிவிக்காக. அது எவ்வளோ ஆனால் நம்ம பண்ணது தப்புன்னு நான் யோசிச்சுட்டேன். நம்ம குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டோம். ஏற்கனவே அங்கே தான் இருந்தது மேடம். ஆனால் எனக்கு தெரியல இப்போ பண்ணுற மாதிரி பண்ணல. அவ்வளோ அப்படின்னு சொல்லல. ஒரு விஷயங்க எனக்கு கிளியராக புரிஞ்சு போச்சு. உங்கள் பிரச்சனை என்னது புரிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 பசங்க இருக்காங்க. உங்களை விட பெருசு அவங்களுக்கு அவங்க பசங்க தான். ஆமாம். அவங்க தாயா அவங்க 4 பொம்பளை பசங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஆமாம். அதில் 3 பொம்பளை பசங்க, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
சின்ன பொண்ணு அவங்க அம்மாவோட அதை தான் நான் சொல்லலையே, இருப்பா. தப்பா இருங்க, சொல்லலையே. ஒரு நிமிஷம் நான் இருப்பான்னு சொல்லிக்கிறேன். சொல்லல. நான் சொல்லி சின்ன பொண்ணு அவங்க அம்மா கூட தான் இருப்பா. ஆமா. பெரிய பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் இன்னும் 4 பிரசவம் இருந்தாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. புரியுறதுங்களா? 3வது பொண்ணோட குழந்தைய முதல்ல அவங்களுக்கு அதுதான் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அந்த பொண்ணு இல்லை, அதனால இவங்க அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க. சரி மேடம், இன்னொன்று எனக்கு கேட்டுக்கிறேன். இப்போ பொண்ணை பறி கொடுத்தா பாரு, அந்த பையன் இப்போ 2வது கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு அது இப்போ என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இறந்து இன்னமும் அந்த அந்த துக்கம் தாழல. அந்த பொண்ணு 2வது பொண்ணு முழுவதும் இருக்குது. நம்ம வீட்டில் பூ சுற்றிக்கலாம், இது சீமந்தம் வச்சுக்கலாமா, அவங்க வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். என்ன நான் எவ்வளோ பிடிச்சிருந்தேம்மா. ஐயோ இல்ல இல்ல என்ன மேடம் பொண்ணை பறி கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஆஹா இவருக்கு புரியல பாருங்க. அதான் பையன் புரியல. இருந்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு மாசமா இருந்தா நான் அதான் கேட்டது தப்பு பிளகுது கேட்காம ஜீரணிக்க முடியல. நான் என்ன சொன்னேன், சீமந்தெல்லாம் அவங்க வீட்டுங்களை தானே பண்ண போறாங்க. நம்ம பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல வாழுது இல்லை. அதுவும் என் குழந்தை மாதிரி நான் நினச்சேன்னா போய் வளையல் வாங்கி போய் கொடுப்பேன், பூ வாங்கி போய் வைப்பேன். ஆனால் அந்த பொண்ணும் குழந்தை நல்லா தான் பார்க்கும். அதனால சீமந்தம் இல்லை, ஒரு நாள் கூட்டின்னு வந்து வச்சு பொண்ணு மாதிரி ஜடையை தச்சு அதுக்கு நல்லா வளையல்லாம் போட்டு விட்டு ஆசைப்பட்டதை ஆக்கி போட்டு அனுப்பணுமாம்மா. அது மாதிரி என்ன பயம், இவர் யார் வந்தாலும் ஓடிடுவார் சிஸ்டர். கிறிஸ்மஸ்க்கு 60 பேருக்கு சொல்லி எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணுன்னு நான் செஞ்சேன். எனக்கு ஒரு ஒரு ரூபாய் வாரம் இவர் சொல்லல. காசு கிடையாது, நான் துணி தைக்கிறேன் சிஸ்டர். இருந்தாலும் பரவாயில்ல, ஏழைங்கன்னு எங்கள் சொந்தக்கார் தான். ஏழைங்கன்னு வருது வாயில். கிறிஸ்மஸ்னாலே ஏழைங்களுக்கும் 10 பேரை கூப்பிட்டு போடணும். அதனால வர வச்சு போட்டதுக்கு கிறிஸ்மஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காஞ்சிக்கின்னு வரவே இல்லை. எனக்கு புருஷன்ற மரியாதை இருக்கணும்ல, ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க மாட்டேன். இதெல்லாம் சொல்ல இது பாருங்க, எல்லாரும் கூப்பிடணும். இது பாருங்க, கல்யாணம் ஆகி 4 பொம்பளை பசங்க இருக்கிறது ஒரு அம்மாவை கெட்டும் போது உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அது புருஷன் அதிகாரம், அந்த- என்ன பார்க்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கல. இது பாருங்க, அப்படியானா நீங்க அவங்களோட வாழவே முடியாது. அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான் முதல்ல. இது நான் என்ன சொல்றேன்னா, இது அவங்களோட அந்த பசங்களோட அப்பா இருந்தாலே ஒரு வாட்டி குழந்தைங்க பிறந்தாச்சுன்னா புருஷனை விட குழந்தைங்க தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் புருஷன். எல்லா பொம்பளைங்களுக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் புருஷனை பார்ப்பாங்க. வர வர அடுத்தது 2வது பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கெல்லாம் நான் எதுவும் குறைச்சல. இல்ல, நீ 1 ஏன் அந்த 2 குழந்தைய 3 4 5 6 எத்தனை இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல ஒரு தாயா அந்த 4 பொம்பளை பசங்களுக்கும் அவங்களுக்கு அந்த 4 பொம்பளை பசங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். அந்த இறந்து போன பொண்ணோட குழந்தைங்க அவங்க பார்த்து தான் ஆவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இவங்களை ஏற்றுக்க முடிஞ்சால் நீங்கள் அவங்களோட வாழலாமே தவிர, என் மனைவி, நான் அதிகாரம், என்ன பார்க்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் டிமாண்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட வாழவே முடியாது. நானும் நல்லா பார்ப்பேன் சார். அங்கே வந்து கேட்டு பாருங்களேன், வீட்டாண்டா அப்படி செய்வேன். பாவம் இப்படி இருக்காரு, நம்ம பண்ணணும். என்கிட்ட சொல்லுவார், எங்கள் அம்மா கூட இப்படி கவனிச்சதில்லை. நான் ரொம்ப பாசமாக பார்ப்பேன் சார். ஆனால் அது எப்படி தான் அதான் அது சாப்பிட்டு வந்தால் மாறிடும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகணும் மேடம், சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆகணும். சில இது பொய் பேசுகிறா, ஆனால் பொய்யெல்லாம் நான் பேசவே மாட்டேன். அது சில இது மறைக்கிறா. என்ன மறைக்கிறேன் கேளுங்க, நல்லா தெளிவாக சொல்கிறேன். என்ன மறைக்கிறாங்க? நான் என்ன வார்த்தை வரல மேடம். சொல்லுங்க. ஆனால் இப்போ நான் ஏமாந்துருக்கேன். எனக்கு வந்து சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆகணும். முதல் மறுபடி அந்த என்னன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு 9 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு. எனக்கு வந்து 2வது கல்யாணம்னு கொஞ்சம் வெக்கப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். அதனால எப்படி நம்ம போறது, எப்படி போறது அப்படின்னு நான் தள்ளி வச்சிட்டேன். அது வந்து இப்போ போன மாசத்துலயே கூப்பிட்டாரா, என்னமாம்மா இப்போ போயா ஒரு அறியாத பொண்ணு பண்ணி நின்று பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் தான். இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து சட்டப்படி எல்லா உரிமையும் உங்களுக்கு வரணும், அவருக்கும் வரணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு ஏதாவது எனக்கு அது ஒரு வெக்கமா இருந்ததுனால தான் சொன்னேன் தவிர, இவர் வந்து நீ வேற ஏதோ வச்சிருக்க. அவரோட வாழ விருப்பம் தானம்மா? நான் விருப்பப்பட்டு தான் சிஸ்டர் வந்தேன். இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? இப்போ கூட எனக்கு பிடிக்கும். அவர் வந்து தப்பா பேசக்கூடாது. திருமணம் பண்ணாம நீங்க ஒண்ணா வாழறது ரொம்ப பெரிய தப்புமா. நம்ம சமுதாயத்துல அது ஒத்துக்கவே மாட்டாங்க. சர்ச்சில் சொல்லி கேளுங்க, ஃபாஸ்டர்கிட்ட இவர் தான் தாலி அத்தை கேட்டதுக்கு அத்தை மோதிரம் தான் மாற்றி வாங்கி கொடுத்தது. இவர் தாலி ஃபாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி தாலி கட்டிட்டேன். ஜெபம் பண்ணி கொடுத்தாரு சிஸ்டர். இது பாருங்க, தாலி கட்டிட்டேன், கணவன் மனைவி தான்.
அப்ப சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்க தெரியும், கணவன் மனைவி. முன்னாடியே தெரியும். சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லாம பண்ணல. அப்போ நடக்கல. அக்கா கிட்ட கேட்டேன், இவ்வளவு அண்ணன் போய் கிட்ட சொல்லியிருக்கா? சொன்னேன். கேளுங்க, எங்க அண்ணி அண்ணன் கிட்ட கேட்டேன், சொந்தக்காரங்களுக்கு கூட இப்போ ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாடுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேம்மா, நீ பாவம் அறியாதவ, அப்போ வந்து சின்னதா இருந்ததுனால நீ பண்ணிக்கிடி, இப்படிதான் சொன்னாங்க. யாரை கேட்டாலும் சொல்லுமாம்மா, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு, யாரு கேட்டாலும் சொல்லுமாம்மா. இவர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு அப்போ- சொன்னதுனால யாருன்னா கேட்டா இப்ப என்ன பண்ணிக்கணும்னு தெரியுமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆல்ரெடி 4 குழந்தை இருக்கிற அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும், அந்த அம்மா வந்து ஒரு தாயா வந்து அவ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதுவும் அவங்களுக்கு அந்த பொண்ணு அதான் இல்ல. பெத்த பொண்ணுங்களை நான் எதுவும் சொல்லிக்கலையே, அவங்க மூலியமா அதை கொஞ்சம் நான் எதுவும் சொல்லலை. அது ஒரு இது நீங்களும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். சொல்லுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு செல்வி, அந்த அவங்க அது எதுவும் சொல்ல, நான் வரவேற்கிறேன், அவங்க நான் வான்னு தான் சொல்கிறேன். ரெண்டாவது பொண்ணு அதில் கூப்பிடுவேன். இந்த பொண்ணு இறந்தது இல்லையா, அந்த குழந்தை மேலே எனக்கு பசங்க தான், அவன் விட்டாலும் ஓடிடுவான், அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த இது அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் பொறுப்பு. அப்போ அந்த பையனோட அப்பா அதெல்லாம் அம்மா. நீங்க பேசக்கூடாதுங்க, சாரிங்க. பெத்தவ அவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லாததுனால அவங்க எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அது உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை மேடம். இப்போ இந்த குழந்தை கூட நான் எதுவும் சொல்லலை. எது இருந்தாலும் வந்து இதனாலே எங்களுடைய அன்பு பரிமாற்றம் ரொம்ப தடைப்படும். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. அதுதாங்க இந்த உங்களுக்கு மாதிரி பிரச்சனை. அது என்னன்னா உங்க எதிர்பார்ப்பு ஒண்ணு, உங்க எதிர்பார்ப்பை அவங்களால மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஐயோ, அதெல்லாம் கிராஸ் குழந்தை பண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ அவங்க மனநிலை அப்படி இல்லவே இல்லை. அவங்க 100 பிரச்சனையில் இருக்காங்க. குழந்தை அந்த பொண்ணு இறந்துருக்கு. அந்த டைமில் போய் நீங்கள் இந்த மாதிரி தொல்லை கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டு தெரிஞ்சு தான் அந்த பொண்ணை அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், ஆனால் அந்த மனநிலையில் அவங்க இல்லை. அவங்க ஒரு பாட்டியாக, அவங்க ஒரு தாயாக தான் இருக்காங்க. இப்போ 3 வருஷமா தான் எங்கள் குழந்தை இறந்தது. அதுக்கு முன்னாடி 6 வருஷம் நல்லா தானே வாழ்ந்தேன், நல்லா தானே இருந்தேன். இவர் நடுவில் அசிங்கமாலாம் பேசுனதுனால தான் இருக்கிற பசங்கள்லாம் இப்போ இவரை வெறுக்கிற மாதிரி, அந்த அப்பான்னு கூப்பிட்ற வார்த்தையே விட்டுடுச்சுங்க. அனாவசியமாக பேசுங்க. சின்ன சண்டைனா உடனே மரும் பிள்ளைங்களுக்கு எது எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம். அதனால் பெரிய மரும் பிள்ளை ஃபோனே எடுக்கிறதில்ல, என்கிட்டையும் பேசுறதில்ல. 2வது மரும் பிள்ளை வந்து ஏம்மா அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புரியவே மாட்டேங்குது அவருக்கு, எதுவாக இருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது, 3வது மருமகளை இவரோட பேசுறது. நல்ல குணங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவரோட நல்ல குணங்கள்னு என்ன, எல்லாமே நல்ல குணம் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை? பிடிக்கும் சிஸ்டர், எங்கள் அத்தை பையன் தானே. நீங்கள் அவரோட வாழணும்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் உங்கள் வாழ்க்கை துணைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவருக்கு அப்புறம் இவர் 2வது. நான் ஆரம்பத்தில் இல்லைனாலும் பிடிச்சி தான் வந்தேன், பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணீங்க. மேடம், அந்த பொண்ணு இறந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி 8 மாதம் இங்கே இருந்த பாருங்க. நாங்கள் நான் தண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப 2 தெரு போய் தண்ணி எடுத்துன்னு வரணும். நான் எடுத்துன்னு வரேன், இவ்வளோ இடையில வாங்க அப்படி எந்த கணவன் போனோம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அந்த 8 மாதம். அதெல்லாம் ஓகேங்க. ஒரு கஷ்டம் வரும்போது தானே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கும்போது நீங்கள் மனைவி அப்படி வச்சுட்டேன் இப்படி வச்சுட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் கஷ்டப்பட்டு இப்போ நான் காலையில் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அவங்கள. அவங்க பொண்ணு இறந்து போய் அவங்க அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமக அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு 4 பிள்ளைங்க இருக்கும்போது, வயசு பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கூச்சம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்தது, 2வது அதை மற்றதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணோம். சரி, அது கூச்சப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும். என்னென்னா பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு, அப்புறம் நம்ம அப்படி பண்ணோமேன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அது தர்ம சங்கடம், அது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். மேடம் இங்கே பாருங்க, காலையில் எழுந்து சாப்பாடு செஞ்சு இவரு கட்டி கொடுத்து அவளுக்கு கட்டி கொடுத்து காலையில் 9 மணிக்கு வேலை எப்படியோ அந்த மாதிரி தான். கடை பாப்பா இறந்துருவ, கடையெல்லாம் வைக்கிறது இல்லை, எடுத்துட்டோம். வீட்லேயே தைக்கிறேன் வர்ற துணிங்களும் அப்படி. இப்போ அதில் நடுவில் வர எனக்கு தான் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மயக்கம் அடிக்கடிக்கு வருவேன். இந்த 1 மாதம் தைக்கிறது கிடையாது. அதுக்கு நடுவில் காசு இல்லைன்னு எதனா கேட்டால் இவர் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினார். போனஸ் வாங்கிட்டு வந்தார். அதில்னா ஒரு 1000 ரூபாய் கடனாக கொடுமாம்மா, நான் வேலை செஞ்சு நான் தரேன். அதெல்லாம் கிடையாது, ரிஜிஸ்டருக்கு வச்சுருக்கேன்னாரு. அதுக்கப்புறம் அதை கூட விட்டுட்டான். இது வேற ஒரு பிரச்சனையில் செலவிட்டு மேடம். அது சேர்த்துலாம் வைக்கலாம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்?
ரெஜிஸ்டர் பண்ணி அது சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆகணும் மேடம். அது ஏதோ அது அப்புறம் என்னை பிரிஞ்சிட்டோம். இப்போ அந்த மணின்ற ஸ்தானத்தோடு நான் தனியாக வந்துடுவேன். இல்லைன்னா அந்த நட்பை நான் சாவச்சிடும். அவ்வளோதான் மேடம். நீங்க அவர் நல்லபடியாக வாழணும், பயப்படுறாரு. நல்லபடியாக மடியில் தான் சொல்லிட்டேனே அது மாதிரிலாம் அப்படி விடுற மாதிரிலாம் அன்னைக்கே இருந்திருப்பேனே. என்னோட நான் வயசாகி சாகும்போது மடியில் தான் சாகணும் தவிர அது இல்லைன்னா வேறு இது எனக்கு இது இல்லை. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இப்படிதான் இவ்வளோ தூரம் பாசம் இருக்குல்ல, அவங்கள புரிஞ்சுங்க. அது புரிஞ்சுக்கிற மேடம். நான் எப்படி சொல்றது, சிலதான் மாற்றி பேசுறா. அது பொய், சிலது சிலதான் உண்மை. இல்ல எப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா எனக்கு. இது உண்மை. 2 பேரும் பரிமாறிட்டு தான் போன வரணும். ஒரு வார்த்தை சொல்றது இல்லை. ஏதாவது சம்மந்தம் இல்லாத இருந்தால் பேசுறா. அதுதான் வருது. நான் கேட்கறது அதுதான். அப்போ நான் புருஷன்றத மரியாதை இல்லையே. நீங்க அவரை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. ஒதுக்கலாம் வைக்கல சார், எது சொன்னாலும் வானா அப்படின்னு சொல்றாரு. எதனா ஒரு சொல்றேன்னு வச்சுங்களேன், இல்ல வானா அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் மேடம், நான் என்ன சொன்னேன், எதனா ஒரு நல்லது பண்ணணும் போறேன். இவர் இப்படி சொல்றாங்களே, நான் அப்படி இருந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னா பண்ணிட்டு நான் மறுபடியும் பண்ணிட்டு கணவன் மனைவியா எல்லாரும் கூப்பிடலாண்டி அப்படின்னா தப்பா மேடம்? அது வயசாயிடுச்சு, 30 40 வயசு ஆகுது. இப்ப போய் 90 வயசுல கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கம்மா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 80 வயசுல வாழறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணா என்ன ஆயிட போறது? எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்தது. எப்படி போறது? இல்ல, எனக்கு அதை பத்தி கூட இல்ல கவலை. எனக்கு என்ன கவலைன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ முடியுமா, அதுதான் பிரச்சனை. நல்லா இருந்தாரு, அழகா இருந்தாரு. திடீர்னு சைக்கோ மாதிரி மாறிடுறாரு. அதான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் வலி வருமாம்மா, மோட்ரு போடலாம். அந்த போனஸ் வாங்கிட்டு வந்தல தரல, சரி என்னையாவது விட்டுரு, நானாவது போட்டுக்கிறேன். அந்த கீழ் வீட்டில் அந்த பாப்பா நான் ஆள் வச்சு சொல்கிறேன், அதெல்லாம் யாரும் இங்கே போடக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். உங்கள் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருந்ததுனால தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் உங்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு, உங்களை நினைச்சே வாழ்ந்திருக்காரு. அதனால தான் நானும் பாசமா பண்ணி. அதனால அவர்கிட்ட கொஞ்சம் கூட நீங்க அவரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவருக்கு என்ன ஆயிடுறதுன்னா, நீங்க ஃபுல்லா உங்களோடது இன்வால்வ் ஆயிட்டா அவரை விட்டுடுவீங்களோன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. நான் எவ்வளோ அப்படி போற மாதிரினா, எங்க பொண்ணு வீடு எனக்கு தனியா அவங்க வாடகை விடாம எனக்கு விடுறாங்களே, எனக்கு வசதியா ஏசில இருந்து நான் அதெல்லாம் விட்டு தானே நீ வேணும்னு வந்திருக்கேன். யாருன்னா அவங்களும் இவரு அப்படி கேட்பாங்களா சொல்லுங்க. எனக்கு அது எவ்வளோ பெரிய அவமானமா கேட்டாங்களா? மணி 9 ஆயிடுச்சுன்னா பயந்துங்கன்னு ஃபோன் பண்ணுவேன், என்னங்க இன்னுமா வேலை மேலே இருக்காரு அப்படி. இல்லைம்மா, ஆமாம்மா இருமா வந்துடுவாருன்னு ஒரு சமயம், இல்லைம்மா அவர் 7 மணிக்கே போயிட்டாரு சொல்லுவார். இதுக்கு நீ எப்படி ஃபோன் பண்ணலாங்க? சும்மா அது வேலை மேலே அவங்க டென்ஷன், அவங்க வேறு வேலையாக இருக்கிறாங்க. அவர் அழகாக சொன்னார் ஓனர். நான் சொல்லியிருக்கிறேன் ஃபோன் பண்ணாத, என்கிட்ட ஃபோன் இருக்குது. சரி, நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணினீங்க? வயசு காலத்துல ஒருத்தருக்கு துணையா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் துக்கத்துலயும் சந்தோஷத்துலயும் ஒன்னா இருக்கும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வேண்டாம், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணினீங்க? வயசு காலத்துல ஒருத்தருக்கு துணையா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் துக்கத்துலயும் சந்தோஷத்துலயும் ஒன்னா இருக்கும்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? வேண்டாம், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போங்க. ஒன்னாவே வாழ வேண்டாம், லாய்க்கு இல்ல. இது லவ்வும் கிடையாது. தப்பு சொல்றீங்களா? 2 பேரும் என்ன சொல்றேன், யாரா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாரா விட்டு கொடுக்குறது. சரி பிரிஞ்சு போயிடுங்க, வேண்டாம். இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கு தனித்தனியா வாழ்ந்துருங்க. இதுவரைலாம் நானா சண்டை போட்டது. நீங்க சொன்னது லவ்வும் கிடையாது, நீங்க உங்களுக்கும் லவ்வும் கிடையாது, ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனாலதான் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. தெய்வீக காதல் அது இதுன்னு நான் வச்சது உண்மை மேடம், அவ்வளவுதான். அப்படி உண்மைன்னா நான் சொல்றது கேளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்க. அவங்க கடமையெல்லாம் அவங்க கடமை முடியும் போது டிமாண்ட் வைக்க கூடாதுங்க. டிமாண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. காதல்ல எதிர்பார்ப்பே இருக்க கூடாது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. என் பொண்டாட்டி எங்கிட்ட சொல்லணும், அவ அங்க எங்கிட்ட சொல்லாம பொண்ணுங்களுக்கு பாக்குறாங்க. அப்பப்ப பொண்ணுங்கள் வந்து வீட்டுல உட்கார்றது, இவ வந்து 3வது மருமகனுக்கு போய் அங்க வேலை செய்யறா, குழந்தைய பாத்துக்கிறா, என்ன கவனிக்கிறது இல்ல. மத்த 2வது பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணை பத்தி நான் எதுவுமே அந்த குடும்பத்தை பத்தி பேசல. அவங்களாம் எப்போ வேணாலும் அதை பத்தி நான் பேசவே இல்லை. போய் சொல்றா, கிடையோ கிடையாது, சத்தியமா சொல்றேன். நான் இன்னொன்று சொல்றேன், பெத்த யாருமே சொல்லுவான், பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி வார்த்தையே வரால.
அத்தனையும் போய் அந்த ஒரு மூணாவது நான் பொண்ணு எதுவுமே பொண்ணு சொல்லலையே இறந்துச்சு இப்போ. பாருங்க, பொண்ணு இறந்து போச்சு. அதுதானே அந்த அந்த பையனை தான் சொல்லுவேன். அதை வர ரொம்ப தப்பு அது. நீங்க சொல்றது ரொம்ப 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 தப்பு. இது காதலும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. காதல்னா இப்படி வந்து சண்டை போட்டுக்க மாட்டீங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க வயசு காலத்துல? காலெலாம் வலி. வயசு காலத்துல எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? இப்படி சண்டை போட்டுக்கிறதுக்கா? நீங்க பாட்டுல பசங்களை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானேம்மா? சும்மா சின்ன பசங்களுக்கே ஒத்து போக முடியறல. இது 50 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாம இப்படி 2 பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, குனிய குனிய கொட்டு கொத்துக்கு தான் அதுக்கு நீங்க உடனே பிரிச்சு விட்டுருங்க. பூந்தாச்சானா நாங்க வாழ்ந்துக்கிறோம் எப்படின்னா ரொம்ப அசிங்கமா பேசணும், அது மாதிரிலாம் பேசக்கூடாது மேடம். நீங்களும் புரிஞ்சுக்கணும்மா. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க, அவர் உங்களையே நினைச்சு வாழ்ந்திருக்காரு. இது உண்மை. அது கூட சும்மா ஆரம்பத்தில் நல்லா கேட்டுங்க. இப்போ நான் விரும்புகிறேன்றது மெசேஜ் அனுப்பிச்சேன். எப்படி கிறிஸ்டின்ல நான் வந்து விநாயகரை அனுப்பியிருந்தேன். அப்போ சும்மா ஒரு இதுக்கு கலைக்கிற மாதிரி நல்ல லவ்வில் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த லவ் சாப்டர் மாதிரி ஏதாவது அனுப்புறேன்னா இவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கணும், தம்பிக்காரன் கிட்ட சொல்லிக்கணும். ஏன் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கான் எப்படி? அப்போ ஒரு எம்எல்ஏ அன்பு இருக்கிறதுனால தானே. ஏன் தம்பிக்காரன் அவன் என்ன சொன்னான், அவர் மாமா என் அண்ணன் சொன்னா விளையாட வச்சுருப்பாரு. கம்முனாது மாமா, அவங்களே டென்ஷன் ஆகிடு. இவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் மேடம், அவ்வளோதான். இவன் மடியில் தான் என் சாவு நடக்கணும். அதுக்கு மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆகணும். அது ஏதாவது வழி பண்ணுங்க. காதல்ங்கிறது வந்து கட்டாயப்படுத்தி பண்ணறது காதல் கிடையாது. சாரி, காதல்ங்கிறது கட்டாயம் இல்லையே. இப்போ இவ்வளோ நாள் அவ மடியில தான் சாவேன். இது வந்து அபியூசிவ் லவ். இது வந்து அபியூசிவ் லவ். இது வன்முறை. அது எப்படி வன்முறை தான் இது. அர்த்தம் இல்லை. இப்போ பண்ணிக்கிறேன்னு சொன்னால காதல்னா என்னதுங்க? கட்டாயப்படுத்துறது காதல் கிடையாதுங்க. கட்டாயப்படுத்து நான் சொல்லலையே. இப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், அவங்க மடியில தான் சாகணும்னு நீங்க லவ் சொல்றீங்க. உங்களை மடியில போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல. ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஆசைப்படுறது இதுதான் நான் ஆசைப்பட்டேன். அது தப்பா? அது வன்முறைன்றீங்க. உங்க மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி அவ 4 பெண் குழந்தைகளுக்கு தாய். அதுதான் முதல்ல நிற்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க கணவர். அவ்வளவு ஃபீல் பண்றாரு அவரு, நீங்க அவரை கண்டுக்கிறது இல்லைன்னு. கண்டுக்கிறது நீங்க உங்க பாட்டுல இல்லை. உங்க பசங்களோட வேலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ யாருமே இல்லை பசங்க வீட்டில், பாவம். அதாவது அவங்க வீட்டில் வேலை கரெக்டாக தான் சொல்கிறேனே, வேலைக்கு அனுப்பிட்டு துணி தைக்க உட்காருவேன். அப்புறம் முடிஞ்சதுன்னா நைட்டு துணி வெட்டின்னு இருப்பேன். அங்கேருந்து அங்கே ஃபோன் வந்து மறுநாளாக நீங்கள் எனக்கு சண்டை கண்டிப்பாக. அது என்னன்னு தெரியாது எனக்கு நிச்சயமாக. இந்த குழந்தை தான் அவங்க அப்பா அவன் வந்து குழந்தைக்கு ஃபோன் பண்ணுவான். இவன் இந்த குழந்தை அங்கே இருந்தானா இவ ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது அன்றைக்கி ஏதாவது தகராறு நடக்காமல் அது வந்து இவருக்கு வந்து அதெல்லாம் வந்து அது மாதிரி காட்டுக்குள்ள இருக்கு. அங்கே பேசக்கூடாது, நான் சொல்கிறது ஃபோன் வரக்கூடாது, இப்படி யோசிக்கிறேன். தப்பாலாம் எடுத்துக்கல. ஆனால் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது மாமா. எல்லாருக்கும் நான் பேசுவேன். ஒரு துணிக்கு கல்யாணக்காரங்க நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு மறந்துட போகிறீங்கன்னா இந்நேரத்துக்கு எப்படி ஃபோன் பண்ணுவாங்க ஒரு துணி தைக்கிறவங்க? அது. ரெண்டாவது, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கடை வைக்காத முன்னே ஒர்க் பண்ணியிருந்தோம் கொரட்டூரில். அவங்க ஓனராக இருந்தாலும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் அது அந்த கடையில் எல்லோரும் எம்மிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தைக்கிற 3 டைலர் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்போம். ஆயுத பூஜைலாம் வந்தால் ஃபோட்டோ எடுத்து பெருசாக கடையில் மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்க பையன் கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுத்துக்கின்னு மந்தவெளி வந்திருக்காங்க. 9:30 மணிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இவர் சொல்கிறாரு, ஒரு ஃப்ரெண்டு கடைக்கு ஓனரும் அவங்கள 9:30 மணிக்கு வருவாங்க பத்திரிக்கை எடுத்துக்கின்னு, இந்நேரத்துக்கு யாருன்னா குடும்பம் பண்ணுற வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, அவர் அவங்க எதிரில் எதனா கேட்டுற போகிறாருன்னு அவனுங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். அவங்க வந்து இவருக்கும் சட்டை வச்சு எனக்கு பட்டு புடவை வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்திரிக்கை வச்சு கொடுத்துட்டு போனாங்க. சொன்னதே எனக்கு சரியாக காதல் இல்லை. உங்களுக்கு எதுவுமே விழ வேண்டியதெல்லாம் விழாது மாமா. என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் பண்ணுறது. ஒரு நல்ல முடிவோடு வந்திருக்கிறேன் மேடம். முடிவு கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் யாரும் வானா அப்படின்னா வானான்னு இருக்க முடியாது. நீங்கள் யாரெல்லாம் வேணுன்றீங்களோ அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு உங்கள் வீட்டு சைட்லேயும் எனக்கு சொந்தக்காரர் தான். யார் வந்தாலும் அன்பாக பார்ப்பேன். எங்கள் வீட்டு சைட்லேயும் வந்தால் அன்பாக பார்ப்பேன். அதுக்கு நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு எப்படி சரின்னு பட்டா பாருங்க, இல்லையா என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. நீ இனிமேல் குடிக்கக்கூடாது. குடித்தாதான் சைக்கோ மாதிரி ஆகிற, இல்லைன்னா அழகாக தான் இருக்கீங்க. இன்னொன்று சொல்லவா? இது உங்களுக்கு இல்லை, உங்கள் நிலமையில யார் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும்.
இது ஒரு பெரிய விஷயமா பார்க்காம நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 30-35 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருக்கீங்க. சண்டை போட்டுக்காம என்னால சண்டை இல்லை மேடம். கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஒத்துரிமையாக நல்ல நண்பர்களாக ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக வாழ்க்கையை கொண்டு போக பாருங்கள். அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவர் ஒதுக்கிடாதீங்க. அவருக்கு அப்புறம் ஏன் அவர் ஃபீல் பண்றாரு? அது நீங்க நல்லா பாக்குறீங்கன்னா அவரே feel பண்றாரு. அந்த குழந்தைங்க வரக்கூடாது. நொந்து எப்போ இது மாறும் நல்லபடியாக வர புரிஞ்சுக்குவா அப்படி எவ்வளோ அது மாறவே மாறாதுங்க. அவங்க பசங்க 4 பசங்க, இன்னும் சின்ன பொண்ணு கல்யாணம் வரும், அதுக்கு டெலிவரி வரும், அதுக்குள்ள இன்னொரு பொண்ணுக்கு டெலிவரி வரும், இந்த பொண்ணுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலையே. இப்போ இவரு என்ன எப்படின்னு என்னதான் சொல்றாருன்னு புரிஞ்சுதுங்களா? அவர் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சு எனக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்றேன் கேளுங்க. அவர்கிட்ட உங்கள்கிட்ட மனைவியா ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதை உங்களால பூர்த்தி பண்ண முடியல, அதுதான் அவருக்கு வருது. அவர் பூர்த்தி பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. அவர் என்னென்னலாம் இது பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பாசமாக பார்த்துட்டேன். முடியல. நல்லா இருக்கும்போது அழகாக சாப்பாடு போட்டாலும் சரி எதுவும் நல்லா திருப்தியாக செய்வேன். பாவம் சாப்பிட்டோம் எல்லாம் செய்யட்டும். இது சாப்பிட்டு வந்தால் தான் பிரச்சனை. அதாவது பொய்யெல்லாம் கிடையாது. நான் நேரில் பார்த்துருக்கேன். போட்டானா ஆய் போய் அப்படின்னு வீட்டு போனால் அடிக்கிறது கொள்வது. நான் இப்போ மேலே அதிகமாக பாசம் அதிகம் தான். அப்போ தான் அவருக்கே தெரியும் நான் தண்ணி சாப்பிட்டேனா இல்லையானது. அதை வச்சு தான் கண்டுபிடிப்பா. பாசமாக ஓவர பாசம் ஆகிடும். அதாவது கொஞ்சிறதுல அது இவளுக்கே தெரியும். எப்போதும் ரேராக தான் சாப்பிடுவேன் நான். 2 பேரும் நான் சொன்னால் கேட்பீங்களா? கேட்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்குறேன், சொல்லுங்கள். கேட்குறதானா தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்கள், கேட்குறேன். கேட்பீங்களா? 2 ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன். ஒன்று பிரிஞ்சு போகிறது, வேண்டவே வேண்டாம், ரெஜிஸ்டரும் பண்ணல, உங்கள் பாட்டில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க, அவங்க பாட்டில் பிள்ளைங்களோட அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கட்டும். இல்லையா 2 பேரும் விருப்பப்பட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருக்கீங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிச்சு தப்புகளை மறந்து அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளையாக எடுத்துக்கிட்டு அவள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழகாக குடும்பத்தை கொண்டு போங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவருக்கு இது நீங்கள் முதல் மனைவி, அவருக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு வாழ்க்கை 35 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் புது மாப்பிள்ளை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடிஞ்சால் இப்படியே சேர்ந்து வெளியே போங்க. இல்லையா பேசாமல் வக்கீல்கிட்ட பேசிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போங்க. இது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். என்னோட சஜஷன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும். உங்களை மாதிரி ஒரு காதல், உங்களை மாதிரி ஒரு இது ரொம்ப தெய்வீகமானது. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவை எடுத்துக்கணும். நம்ம ஒன்றா வாழ போகிறோம், என்றைக்கும் பிரியாமல் வாழ போகிறோம்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். நல்லதுலேயும் கெட்டதுலேயும் சந்தோஷத்துலேயும் கஷ்டத்துலேயும் எல்லாம் ஒன்றா இருப்போம் நீங்கள் முடிவு பண்ணணும். என்னம்மா விருப்பப்படுறீங்க? நான் அசிங்கமாக பேசக்கூடாது. மற்றபடி ஒன்றா வாழறீங்க. நல்லா பார்த்துப்பீங்களா அவரை? நல்லா தான். அவருக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுப்பீங்களா? நல்லா தான் செஞ்சு கொடுப்பேன். சரி, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்களேன். அவர் அதுக்கு அவருக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தோணுது. அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களோட வாழ முடிஞ்சா அழகாக ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், நல்லா அழகாக சந்தோஷமாக வாழுங்க. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசு பண்ணாமல் ஒன்றா வாழப்போம். சரியா? கிளம்புங்க. இது கண்டிப்பாக பண்ணிவிடுவா, தெரியும். சொல்லுது. ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு தான் மேடம் நான் அப்பத்துலேருந்து கஷ்டப்பட்டது. சரி, போயிட்டு வரேன் மேடம். கிளம்பு. சொல்லிட்டு வா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தை நாங்களை சந்திக்கும் வரை நன்றி.